அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு வெறுப்பு அரசியல் மற்றும் மத அரசியலை மட்டுமே மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது என்று முன்னாள் நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பழக்கருப்பையா எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சந்துரு, சிவில் சட்டம் மற்றும் வக்பு வாரிய சட்டங்களை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று மத்திய அரசு ஒற்றை காலில் இருப்பதாக கூறினார். டெல்லியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்குள் செல்ல முடியாத அளவிற்கு காற்று மாசு சூழல் உள்ளது எனவும் சந்துரு குற்றம் சாட்டினார். இன்றைய குளிர்கால தொடத்திலே 2 முக்கியமான சட்ட மசோதாக்கள் நிறைவேற்ற தயாராக வைத்திருக்கிறார்கள். ஒன்று வக்ஃப் சட்ட மசோதா, மற்றொன்று பொது சிவில் சட்ட மசோதா. இந்த 2 சட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ஒற்றை காலிலே நிற்கிறார்கள். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரிந்திருக்கும், இன்றைக்கு டெல்லியிலே விமானம் இறங்குவது கூட முடியாத அளவுக்கு புகை மண்டி கிடக்கிறது. அப்படிப்பட்ட காற்று மாசு, மூச்சு விட முடியாது. வக்கீல்கள் நீதிமன்றம் செல்ல முடியவில்லை, நீதிபதிகள் நீதிமன்றம் செல்ல முடியலை, சாதாரண மக்கள் டெல்லி தெருவிலே வர முடியலை. இப்படிப்பட்ட ஒரு காற்று மாசிலே குளிர்கால தொடர் நடக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதையும் மீறி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே ஜனநாயக பண்புகள் உயர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த 2 மசோதாக்களும் தோற்கடிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.